ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தத்துடைய தொடர்ச்சி, 2ஆம் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு இறை உணர்வில் முதல் படி. ஆன்மீக பாதையில இறை உணர்வுல, கிருஷ்ண உணர்வுல நம்ம வைக்கிற முதல் ஸ்டெப், இறை உணர்வுடைய முதல் படி என்ன? ஒரு சாதகன், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 15ஆம் ஸ்லோகம் முதல் 20ஆம் ஸ்லோகம் வரை. 2ஆம் ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 15 முதல் 20 வரை. அந்த காலேத்து புருஷ ஆகதே கதசாத்பஷ சிந்தியாத் அசங்க சஸ்திரேன ஸ்ருகாம் தேக அனுயேச்சதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். வாழ்வின் இறுதி கட்டத்தில் மரணத்தை பற்றி அஞ்சாமல் இருப்பதற்கு போதுமான தைரியம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும். ஆனால் பௌதீக உடல், அதற்கு சம்பந்தம் உள்ளவை மற்றும் அதனுடைய ஆசைகள் முதலான எல்லா பற்றுகளிலிருந்தும் ஒருவன் தன்னை துண்டித்துக் கொள்ள வேண்டும். சரி, இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாடம் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். மரணத்தின் தருவாயில் என்ன செய்ய வேண்டும்? மரணத்தின் தருவாய், இந்த கேள்வி பகவத்கீதையில கூட அர்ஜுனன் கேட்டிருக்கார். 8ஆம் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். கிம் தத் பிரம்மம் கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமா அதி கிம் யஜ்ஞம் கிம் புரோக்தம் அதி தெய்வம் ச கிம் புரோக்தம் அதி யஜ்ஞம் கிம் உச்சதே. கிருஷ்ணா, ஓ பகவானே, பிரம்மம் என்பது என்ன? பரமாத்மா இந்த உடலில் எங்கே வசிக்கிறார்? தேவர்கள் யாரு? யாகங்கள் எதுக்காக? உடலை விடக்கூடிய நேரத்துல மரணத்தின் தருவாயில ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு முக்கியமான கேள்வி. இப்போ முதல்ல நம்மள யாருக்காவது எப்ப மரணம் வரும்னு தெரியுமா? உத்தரவாதமே கிடையாது. அடுத்த நிமிஷமா, அடுத்த வருஷமா, அடுத்த மாசமா, இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சா, இல்ல இன்னொரு 20 வருஷம் கழிச்சா, உறுதியா சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் மரணம் வரலாம். பாருங்க, இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது. பிலிப்பைன்ஸ் நாட்டுல நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது. பிலிப்பைன்ஸ்ல. அப்ப யாரும் எதிர்பார்த்தாங்களா? நேத்து இப்போ இந்தியாவா இருந்துட்டு வச்சுக்கோங்களேன். இந்தியால நிலநடுக்கம் வருது, யாருக்கு தெரிய போகுது? முந்தின நாள் ராத்திரி, நாளைக்கு தோசை சுடலாம், இட்லி சுடலாம் மாவு அரைச்சி வச்சிருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கு ஹோம்ஒர்க் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பிசினஸ் மேன்லாம் வியாபாரத்துல என்ன பண்ணுங்கிறதுக்கா பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. ஆபீஸ்ல அலுவலகத்துல போய் என்ன பண்ணணும் அதுக்கான ஒர்க் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாமே திட்டமிடப்பட்டது. எல்லாமே திட்டமிடப்பட்டிருந்தது. ஒரு நொடியில எல்லாம் போச்சு. ஒரு வினாடி தான் அந்த எர்த்குவேக் வந்தது. எல்லா திட்டமும் முறியடிக்கப்பட்டது. அதனால நம்ம வாழ்க்கையில யாருக்கு எப்போ எப்படி மரணம் வரப்போகுது அப்படிங்கறது உத்தரவாதமே இல்லை.
அதனால மரண பயம், இன்னைக்கு யாருக்கு மரண பயம் இல்ல? எல்லாருக்கும் மரண பயம் உண்டு. நான் இறந்து போயிருவேனா? நான் இறந்து போனா என்ன ஆகும்? எனக்கு மறுபிறவி நான் என்னவா பிறக்க போறேன்? நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பெண்டாட்டி என்ன ஆவா? என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க? என் கணவர் என்ன ஆவான்? என் சொத்து என்ன ஆகும்? என் நிலம் என்ன ஆகும்? சோ மெனி ப்ராப்ளம், நிறைய கேள்வி. அதனால எனக்கு கூட ஒருத்தர், நம்ம இஸ்கான் சென்டருக்கு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் கொரோனா டைம்ல, கொரோனாக்கு முன்னாடி இருந்தே வந்துட்டு இருந்தாரு. கொரோனா சமயத்துல அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அவர் என்கிட்ட வந்து கேட்கிறார், பிரபு, நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் கொரோனா வந்து இறந்து போயிட்டா அந்த பணம் என்ன ஆகும்? அவர் கேட்டாரு, நான் வந்து 5 லட்சம் ரூபாய் பணம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன். நான் கொரோனா வந்து இறந்து போயிட்டா அந்த பணம் வசூலிக்க முடியாம போயிருமே. இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப அவருக்கு பணம் வசூலிக்க முடியலையேன்னு கவலை. இன்னொருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? கொரோனா டைம்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால இந்த வீடியோ வந்து நிறைய பணம் வச்சிருக்காரு. அவருக்கு கொரோனா வந்து உடலை விட போறாரு தெரிஞ்சு போச்சு. அந்த மூட்டை மூட்டையா பணத்தை கொண்டு தெருவுல போடுறாரு. எக்கச்சக்கமான பணம் வந்து பண்டில் பண்டிலா எடுத்துட்டு தெருவுல போடுறாரு. யார் வேணா எடுத்துட்டு போய்க்கிங்க, ஏன்னா இதை நான் எடுத்துட்டு போக முடியாது. இந்த பணத்தை வந்து நான் எடுத்துட்டு போக முடியாது, யார் வேணா எடுத்துக்கங்க. அதுதான் மாவீரன் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டருக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைச்சுதான். அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அவர் பகிர்ந்துக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய மந்திரியாரை கூப்பிட்டார். தன் மந்திரியாரை கூப்பிட்டு, ஓ மந்திரியாரே, நான் உங்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்குறேன், அதை நிறைவேற்று. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அலெக்சாண்டர் சொல்றாரு மந்திரிகள்கிட்ட, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? எல்லாம் ரொம்ப முக்கியமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அலெக்சாண்டர் என்ன சொல்ல போறாரு? அவர் சொல்றாரு, நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சவப்பெட்டி பண்ணுங்க. அந்த சவப்பெட்டியில என் கைகள் வெளியில இருக்கணும். பொதுவா என்ன பண்ணுவாங்க, சவப்பெட்டியில ஒரு ஒரு டெட் பாடி வைக்கும் போது அதை ஃபுல்லா உள்ள வச்சு கவர் பண்ணிடுவாங்க, கைகள்லாம் வெளியில இருக்காது. ஆனா அலெக்சாண்டர் என்ன சொல்றாரு, என்னுடைய சவப்பெட்டியில 2 ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்கு வெளியில என் கை 2 நீட்டி இருக்கணும். அலெக்சாண்டருடைய கை வந்து சவப்பெட்டிக்கு வெளியில இருக்கணும். சரி, அடுத்தது, என்னை வந்து யார் தூக்கிட்டு போகணும்? உங்க சொந்தக்காரனா, உங்க பையனா, யார் தூக்கிட்டு போகணும்? நோ நோ நோ, என்னை வந்து என் சொந்தக்காரனோ பையனோ தூக்கிட்டு போக கூடாது. இந்த நாட்டிலேயே வந்து ஆக சிறந்த மருத்துவ வல்லுநர், பெரிய டாக்டரேட் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கினவர், வெரி எக்ஸ்பர்ட் இன் டாக்டர், மருத்துவத்துறையில பெரிய நிபுணரா இருக்கிறவர், என்னுடைய சவ ஊர்வலத்துல என்னுடைய சவப்பெட்டிய யார் தூக்கிட்டு போனா 4 பெரும் மருத்துவ நிபுணர்கள், என்னுடைய பெட்டியில 4 பக்கமும் என் சவப்பெட்டியை யார் தூக்கிட்டு போகணும்னா 4 பெரும் மருத்துவ நிபுணர்கள் தூக்கிட்டு போகணும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இது வித்தியாசமா சொல்றாரு. அப்ப அதோடைய பொருள் என்னது? அலெக்சாண்டர் சொல்றாரு, ஐ ஆம் த கிரேட் அலெக்சாண்டர், இந்த உலகத்தையே வென்றவன், பெரும் செல்வந்தன், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பொற்காசுகளை வந்து கொள்ளையடிச்சிருக்கான், ஜெயிச்சிருக்கான், பல ராஜ்யங்களை கைப்பற்றிருக்கான். ஆனா போகும்போது ஒண்ணுமே கொண்டு போலப்பா, 2 கை வெளியில தான் கிடக்கு, வெறும் கையோட தான் போனான். அலெக்சாண்டர் போகும்போது வெறும் கையோட தான் போனாரு, த கிரேட் அலெக்சாண்டர், பட் நத்திங் வில் டேக், சிம்பிளி வந்து எம்டி ஹேண்டோட தான் போனார், வெறும் கையோட தான் போனார். சரிங்க, ஏங்க 4 மருத்துவர் தூக்கிட்டு போனாரு? இந்த உலகத்திலேயே சிறந்த மருத்துவரால கூட அலெக்சாண்டரை காப்பாற்ற முடியல. இந்த உலகத்திலேயே சிறந்த மருத்துவரால கூட அவரை வந்து மரணத்திலிருந்து காப்பாற்றணும். அப்போ மரணம் நிச்சயம். ஜாதசிகி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிகாரத்தே நத்வம் சோஷிதும் அர்ஹசி. பிறக்கப்பட்ட அனைவருக்கும் இறப்பு நிச்சயம், இறந்தவர் அனைவரும் பிறப்பதும் நிச்சயம். அப்போ இதுல மாற்றம் இல்லை. அதனாலதான் பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்துல ஆத்ம விஞ்ஞானத்தை பகவான் சொல்றாரு, முதல்ல அறியாமை போக்குறார். நாம இந்த உடம்பல்ல ஆத்மா, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வானம் ஜரா
ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தனம் உயதி. உடல் பெற்ற ஆத்மா, இந்த உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுது. எப்படி ஆன்மா ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு மாறுது? எப்படி ஆத்மா ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு மாறுது? வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிரகணாதி நரோபராணி. காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, காற்று எவ்வாறு வாசனையை சுமந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதோ, அது போல இந்த உடல் இருக்கிற ஆத்மா தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு தன்னுடைய நிறைவேறாத ஆசையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு உடல் இருந்து இன்னொரு உடலுக்கு போகுது. அங்க முயற்சி பண்ணுது. அந்த உடல்ல நிறைவேறாத ஆசை எடுத்துட்டு இன்னொரு உடலுக்கு போகுது. அதுல இப்படி நிறைவேறாத ஆசை, கட்டுக்கடங்காத ஆசை, நிறைவேறாத ஆசை, அதை பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு ஆன்மா ஒரு சரீரம் இன்னொரு சரீரம், ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம், இப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே செயல். இதுதான் வாழ்க்கை. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த எஜுகேஷன் ஆத்மாவை பற்றி விஞ்ஞானம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கப்பட்டால், நான் இந்த உடல் எல்லாம் ஆன்மாவை பற்றிய விஞ்ஞானம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவருக்கு மரண பயம் வராது. அதற்கு சிறந்த உதாரணம் பிரகலாது மகாராஜா. பிரகலாது மகாராஜா 5 வயதான குழந்தை. அந்த குழந்தைய நெருப்புல தூக்கி போட்டாங்க, மலை உச்சியிலிருந்து தூக்கி போட்டாங்க, கடல்ல சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க, விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, பெரும் யானை வச்சு மிதிக்க வச்சாங்க, பாம்பு வச்சு கடிக்க வச்சாங்க. பிரகலாதன் கிளர்ச்சி அடையவே இல்லை. ஏன்னா பிரகலாதருக்கு நல்லா தெரியும், நஜாயதே நாம் ரியதேவா கதாச்சித் நியாயம் பூத்வா பவிதாவா நபுயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானேன ஷரீரே. ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. எந்த காலத்திலும் ஆத்மா எந்த காலத்திலும் பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை. இந்த உடல் தான் பிறக்குது இறக்குது. நான் ஜாயதே நாம் ரியதே நியாயம் பூத்வா பவிதாவா நபுயக அஜோ பிறப்பற்றவன், நித்யோ நித்தியமானவன், சாஸ்வதோயம் நிலையானவன், புராணம் பழமையானவன். இந்த உடல் அழியறதுனால ஆத்மா அழிவடைவதில்லை. இப்போ இங்க நந்தினி மாதாஜியோட பேர் எனக்கு தெரியுது, நந்தினி விஜய். இந்த நந்தினி விஜய் இருக்காங்க இல்லையா, அந்த மாதாஜி புதுசா ஒரு வீடு கட்டினாங்க. புதுசா வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் போறாங்க. அங்க உட்காந்து அழுதுட்டா இருப்பாங்க. ஐயோ, நான் பழைய வீட்டை விட்டு புதிய வீட்டுக்கு வந்துட்டேனே, என் பழைய வீட்டிலே இருந்துக்கலாமே, அந்த பழைய வீடை விட்டு நான் புது வீட்டுக்கு வந்துட்டேனே. புதுசா ஒரு அழகா ஒரு பங்களா கட்டிட்டு அந்த பங்களால அந்த மாளிகையில அவங்க அழுவாங்களா என்ன? சந்தோஷமா இருப்பாங்க. பழைய வீடு விட்டு புதிய வீட்டுக்கு வந்துட்டேன், போச்சு பழைய வீடு, எப்ப பாரு இந்த பழைய வீட்டுல ஒரு வசதி இல்லை, புது வீட்டுல வந்துட்டேன், சந்தோஷமா இருப்பாங்க. அது போலதான் ஆத்மா பழைய ஆடையை கலைந்து, ஒரு மனுஷன் பழைய ஆடையை கலைந்து விட்டு புதிய ஆடை உடுத்துவது போல ஆன்மா இந்த உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போகுது. அப்போ இந்த விஞ்ஞானம், இந்த சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அல்லது ஆத்ம சயின்ஸ், சோல் சயின்ஸ், இந்த ஆன்மீக அறிவியல் அறிந்தவன் மரணத்துக்கு பயப்பட மாட்டான். மரணத்தை கண்டு பயம் கிடையாது. அப்போ வாழ்வின் இறுதி கட்டத்தில் மரணத்தை பற்றி அஞ்சாமல் இருப்பதற்கு போதுமான தைரியம் உள்ளவனாக ஒருவன் இருக்க வேண்டும். அப்போ அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். இப்ப வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல மரணம்னா, என்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் எப்பன்னு எனக்கே தெரியாது. அது 20 வயசா, 30 வயசா, 40 வயசா, 50 வயசா, 60, 70, 80 தெரியாது. அதனால ஒருவர் எப்பொழுதும் மரணத்தை வரவேற்பதற்கு, மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். சரி, அப்படின்னா என்ன பண்ணணும்? மரணத்தின் தருவாயில் என்ன செய்யணும்? உடல், ஜட உடல், அதற்கு சம்பந்தம் உள்ள மற்றும் அதனுடைய ஆசைகள் முதலான எல்லா பற்றுதலிருந்தும் ஒருவன் தன்னை துண்டித்துக் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எனக்கு பிரியமானவங்க, எனக்கு பிடிச்சமானது, நான் விரும்பியது, இது மேல உள்ள பற்றுதலை துண்டிக்கணும். அப்போ நம்முடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும்
பிரச்சனைக்கான பயத்துக்கும், நம்முடைய பயம், நமக்கு பயம், நமக்கு துன்பம், நமக்கு துயரம், இதற்கான காரணம் என்னன்னா நாம ஒரு விஷயத்து மேல வச்சிருக்க பற்றுதல். அது ஒருத்தர் மேல நம்ம பற்றுதல் வச்சிருந்தா, இப்ப நம்ம பிள்ளைகள் மேலேயோ, நம்ம பெண்டாட்டி மேலேயோ, நம்ம கணவர் மேலேயோ நமக்கு பற்றுதல் அதிகமா இருந்தா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சிறு சம்பவம் நடந்துட்டா நம்மளால தாங்க முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதா நடந்துருச்சு, நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நாம் நம் கடமையை செய்ய வேண்டும். பற்றுதலை பகவானிடத்துல வச்சுக்கணும். கடமை என்ன கடமை? கணவனானவன் மனைவியை பாதுகாக்க வேண்டும், மனைவியானவள் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு சேவை. இது கடமை. இது தவிர்க்க கூடாது, தவிர்க்க முடியாது. அதே சமயம் இந்த பற்றுதல் அவங்க மேல இல்லாம பகவான் மேல வைத்து, அதுதான் கலை, அதுதான் ஆர்ட். அந்த கலை அதைத்தான் பகவத்கீதை சொல்லித்தரார் பகவான். சரி, இப்போ இந்த சத்சங்கத்துல ஒரு 730 பேர் இருக்கும். இதுல ஆசையே இல்லாத யாருக்கும் கை தூக்குங்க. எனக்கு ஆசையே கிடையாதுங்க. நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கை தூக்கும். ஆனா ஒரு அதிசயமான ஆத்மா இருக்கப்பா நம்ம சத்சங்கத்துல. உண்மையாலுமே பிறந்ததுல இருந்து ஆசையே இல்லைன்னா அவங்க 1000த்துல ஒருத்தராதான் இருக்கும். 1000த்தில் ஒருத்தி, 1000த்துல ஒருத்தர். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஆசை உண்டு. 2 பேர் வந்துட்டாங்க இப்போ. உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு தெரியலையே. ஆசையே இல்லை. ஆசை உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஆசை உண்டு. இந்த ஆசை நம்ம துறக்க முடியாது. நம்ம ஒரு ஜட பொருள் அல்ல. நான் இந்த ஒரு கிரில்லோ இல்ல இந்த செவுரோ இல்ல மண்ணோ மலையோ அல்ல. எனக்கு ஆசை உண்டு. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் என்ன ஆசை இருக்குன்னா, குறைந்தபட்ச ஆசையாவது என்ன இருக்கும்? நான் நோய் நொடி இல்லாம இருக்கணும், இல்ல என்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இல்ல என்னுடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கணும், இல்ல இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு வகையில ஆசை இருக்கு. ஆனா இந்த ஆசைகளை நாம் துறக்க முடியாது. மாறாக என்ன செய்யலாம்? அதை மாற்றம் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம். எப்படி? கிருஷ்ணருக்காக ஆசைப்படுவது, கிருஷ்ணரை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது, கிருஷ்ணருடைய உலகமான கோலோக விருந்தாவனம் போக வேண்டும் என்று ஆசைப்படுவது, பகவான்கிட்ட திரும்ப போகணும்னு ஆசைப்படுறது. அது நியாயமான ஆசை. நியாயமான ஆசை என்னது? கிருஷ்ணரை தரிசிக்க வேண்டும், பகவானை தரிசிக்க வேண்டும், பகவானே உலகத்துக்கு போகணும், பகவானோடு வாழ வேண்டும், பகவானுக்கு சேவை பண்ண வேண்டும். இது பேராசைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கேன், நான் பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கேன், நான் பகவானை மறந்து போயிருக்கேன். ஆனா எனக்கு என்ன பேராசை? நான் கிருஷ்ணாட்ட போகணும். அது நியாயமான ஆசை கூட. இந்த ஆசை இருக்கு இல்லையா, இது மோட்சத்துக்கான வழி. இந்த ஜட உலகத்துல பௌதிகமான விஷயங்கள் மேல ஆசை கொள்வது அது கட்டுண்ட வாழ்க்கைக்கான வழி. அப்போ என்ன சொல்றார் கிருஷ்ணா? விஷயாவினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசோபஜ்யம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இப்போ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துல ஆசை இருக்கு. நான் கார் வாங்கணும், அதை வாங்கணும், இது ஏதோ சின்ன சின்ன ஆசை இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா பகவான் மேல பக்தி பண்ணி நாம ஜபம் செஞ்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபம் பண்ணி பகவத்கீதை பாகவதம் படிச்சு சத்சங்கத்துல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசையெல்லாம் அப்படியே மாறி ஆன்மீகமாயிடும், பக்தியில் ஆயிடும். அப்போ பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. உயர்ந்த சுவையான கிருஷ்ண பக்தியை நான் அனுபவித்து பழகிவிட்டால் தாழ்ந்த சுவையில் பற்றுதல் குறைந்துவிடும். இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சந்தோஷம் தரக்கூடியது பாலுறவு வாழ்க்கை. பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? செக்ஸ் லைஃப் தான் ரொம்ப ஹாப்பினஸ், சந்தோஷம் தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணர் மேல நம்ம அன்பு அதிகரிச்சிட்டோம், கிருஷ்ணர் மேல நம்ம காதல் வந்துருச்சு, கிருஷ்ணர் மேல நமக்கு பிரேமம் அதிகரிக்கும் போது இந்த ஜட உலக வாழ்க்கை பற்றற்று விடும். அதுல ஒரு டேஸ்ட் இல்லாம. அப்ப என்னாச்சு? பரம் திருஷ்டுவா நிவர்த்தது. நான் உயர்ந்த சுவையை அனுபவிச்சிட்டேன். நான் உயர்ந்த சுவையை அனுபவிச்சு பழகினதுனால என்னோட தாழ்ந்த சுவை என்னை விட்டு போயிடுச்சு. மாறாக
நான் உயர்ந்த சுவையை அனுபவிக்கலைன்னா தாழ்ந்த சுவை போகாது. தாழ்ந்த சுவையை தானா விட முடியாது. அந்த பற்றுதலை தானா விட முடியாது. எனக்கு இந்த உலக விஷயத்துல பற்றுதல் போகணும்னா நான் பகவான் மேல பற்றுதல் அதிகரிக்கணும். எனக்கு உலக விஷயத்துல பற்றுதல் போகணும்னா நான் பகவானது பக்தனின் அடிச்சுவட்டை பின்பற்றணும். அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றார், பற்றுக பற்றற்றார் பற்றினை. பற்றுக, பற்றி கொள்ள வேண்டும். எதை பற்றி கொள்ள வேண்டும்? பற்றற்றார் பற்றினை. அட பற்றற்றாருக்கு என்னப்பா பற்று? பற்றற்றாருக்கு இறைவனே பற்று. அப்ப பற்றற்றவர்கள் இறைவனை பற்றி கொண்டிருப்பதால் நாம் என்ன பண்ணணும்? பற்றுக பற்றற்றார் பற்றினை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சத்சங்கத்துல வந்து பாகவதம் கேட்க கேட்க என்ன ஆகும்? அப்படி ஸ்லோலி என்ன ஆயிரும்னா இந்த பௌதிக பற்றெல்லாம் அப்படியே போய் கிருஷ்ணர் மேல வந்துடும். ரைட்? அப்படி கிருஷ்ணர் மேல பற்றுதல் அதிகரித்து விட்டால் இந்த உடலை விடும்போது ஆட்டோமேட்டிக்கா தானா மனசு பகவான் நினைக்கும். இப்ப இந்த அந்த காலே, இந்த வார்த்தை பகவத்கீதையில இருக்கு. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதினாதி அத்திர சம்சயக. யாராவது இந்த உடலை விடக்கூடிய நேரத்துல, அந்த காலே உடலை விடக்கூடிய நேரத்துல ஸ்மரன் என்னை நினைத்து கொண்டு கலேவரம் உடலை விட்டா அவங்க கட்டாயம் சந்தேகமே வேண்டாம் என்னை வந்து அடைந்து விடுவார் பகவான் சொல்றார். அப்ப கிருஷ்ணரை நினைக்கணும். அப்போ நான் உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கணும்னா வாழும்போது பயிற்சி பண்ணணும் இல்லையா? இப்ப குழந்தைக்கு ஆனுவல் எக்ஸாம்ல பரீட்சையில பாஸ் ஆகணும்னா அந்த குழந்தை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்ல நான் எக்ஸாம் டைம்ல பரீட்சைக்கு வேணா நல்ல மார்க் வாங்க. அப்போ நல்ல குழந்தை என்ன பண்ணும்? நல்ல குழந்தை எப்ப பரீட்சை வச்சாலும் பாஸ் ஆயிடும். ரெடியா இருக்கும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். பாப்பா நாளைக்கு எக்ஸாம் நீ படிச்சு பாஸ் ஆயிடுவியா? ஓ ஐ எம் ரெடின்னு சொல்லும். எனி டைம் ஐம் ரெடி, பிகாஸ் த சைல்ட் இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. ஒரு குழந்தை அந்த ஸ்கூல் பாடத்தை வந்து அன்னன்னைக்குள்ள பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிருந்ததுன்னா அந்த குழந்தை எப்பனாலும் பரீட்சையில எழுதும். பிராக்டிஸ் பண்ணாத குழந்தைக்கு தான் பயம். எந்த குழந்தை ஒழுங்கா படிக்கலையோ அந்த குழந்தைக்கு பயம். நான் எக்ஸாம் வருதே, நான் ஃபெயில் ஆயிடுவனோ, இல்ல நான் படிச்சது வராதோ, இல்ல படிச்சது மறந்து போயிடுமோ. ஆனா நல்ல குழந்தைக்கு பயமே வராது. என்ன கேட்க போறாங்க? நான் படிச்சிருந்தா கேட்க போறாங்க, இந்த புக்ல இருந்தா கேட்க போறாங்க, அதை ஒரு வருஷமா நான் படிச்சுட்டு இருக்கேனே, எனக்கு ஒன்றும் மறக்காது, ஞாபகம் வரும். அப்போ அதே மாதிரிதான் ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு மரண பயம் தேவையில்லை. ஏன்னா அவர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து கொண்டே இருப்பாரே, ஆனால் அவர் உடலை விடும்போது கிருஷ்ணர் நினைப்பார், பகவான் போயிடுவார். அப்போ பிராக்டிசிங் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண பக்தியை நாம் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும். வாழும்போது பயிற்சி செய்து கொண்டே இருந்தோமானால் மரணத்தின் சமயத்துல பகவான் நினைக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், மரணம் எப்போ வரும்னு தெரியாது. அப்ப எனி டைம் நான் ப்ரிப்பேர்டா இருக்கும். அதனாலதான் பிரபுபாத் சொல்றாரு, குறைந்தபட்சம் 16 மாலை சொல்லுங்க, 4 விதிமுறை கடைபிடிங்க, பகவத்கீதை பாகவதம் படிங்க, பகவத்கீதை பாகவதம் கேளுங்க, சத் சங்கத்துக்கு வாங்க, பகவானுக்கு சேவை பண்ணுங்க, பூ கட்டி கொடுங்க, பகவானுடைய சமையல்ல வந்து பிரசாதம் பண்றதுக்கு உதவி செய்யுங்க, புத்தக விநியோகத்துக்கு உதவி செய்யுங்க, இஸ்கான் சென்டர் நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க, கோயில் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. இப்படி 24 மணி நேரமும் நம்ம கிருஷ்ணருக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டே வந்தோம்னு சொன்னா எனி டைம் வில் ரெடி. தேர் இஸ் நோ ஃபியர். பயமே அவசியம் இல்லை. அதுக்கு ப்ரோப்பா இன்னொரு உதாரணம் தர. இந்த பூனை இருக்கு இல்லையா, பூனை வந்து சில நேரம் எலிய தன் வாயில கவிண்டு போகும். அதே பூனை சில நேரம் தன் குட்டிய வாயில கவிண்டு போகும். இப்போ ஒரே பூனை தான் தன் குட்டிய வாயில கவிண்டு போயிடுத்து, அதே பூனை எலிய கவிண்டு போயிடுத்து. இந்த பூனையோட வாயில ஒரு நாள் குட்டி இருந்தது, ஒரு நாள் எலி இருந்தது. ஆனா எலிக்கு பயம், ஐயோ நான் பூனையோட வாயில மாட்டிக்கிட்டேனே, எனக்கு மரணம் நிச்சயம், என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, நான் செத்து போறேன், அழுது புலம்பி அந்த எலி தன் உயிருக்காக போராடும். ஆனா குட்டி பூனை என்ன பண்ணும்? அது சந்தோஷமா இருக்கும். என் அம்மா தான் என்ன தூக்கின்னு போறா, என் அம்மா என்னை எங்க தூக்கின்னு போறா? போய் பத்திரமான இடத்துல வைக்க போறா, என்னை எப்போ பாதுகாக்க போறா. அதனால குட்டி பூனைக்கு பயம் இல்லை. அப்ப குட்டி பூனைக்கு மரண பயம் இல்லை, ஏன்னா அம்மாவை சரணடைஞ்சிடுத்து. இந்த எலிக்கு பயம், ஏன்னா பூனைக்கு பகை. அப்போ பக்தர் அல்லாதவருக்கு தான் மரணத்தை கண்டு பயமே தவிர பக்தர்கள் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலக வாழ்க்கையில பற்றுதல பகவான் மேல வைக்க முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் வர்ஸ் 16வது ஸ்லோகம். கிருஹாத் பிரவர்த்திதோ தீரஹ
புண்ணியதீர்த்த ஜலாப்ளுதः சுச்சோ விவிக்த ஆசீனோ விதிவத் கல்பிதாசனே. ஒருவர் இல்லத்திலிருந்து வெளியேறி புலநடக்கத்தை பயில வேண்டும். அவர் புனித தீர்த்தத்தில் தினமும் நீராடி சரிவர தூய்மைப்படுத்தப்பட்ட தனிமையான ஒரு இடத்தில் அமர வேண்டும். இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்ப பெரும்பாலும் கலியுகத்துல மக்கள் பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் மக்கள் 99.9% குடும்பஸ்தர்களா இருக்கு. கணவன், மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், வீடு, வியாபாரம், தொழில், பள்ளி, கல்லூரி, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கையிலிருந்து வெளியேறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, நம்முடைய சனாதன தர்மத்துல, சனாதன தர்மம்னா என்ன, அது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். பிரபுபாத் பொருளுரையில் அழகா எழுதியிருக்காரு. சனாதன தர்ம முறையானது ஒருவர் 50 வயதை அடைந்தால் உடனே குடும்ப சுமையிலிருந்து விலக வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. இல்லற சுகம் மிக கவர்ச்சியான சூழல் ஆகியவற்றை நவீன நாகரிகம் அடிப்படையாக கொண்டுள்ளது. இதனால் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் அழகான பெண்களாலும் குழந்தைகளாலும் அலங்கரிக்கப்பட்டதும் சர்வ வசதிகளும் கொண்டதுமான ஒரு வீட்டில் வசதியுடன் வாழ ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றனர். அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்முடைய சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மம் என்றால் வாழ்வியல் முறை, நம்முடைய வாழ்வு முறை. சனாதனம் என்றால் நித்தியமானது, தர்மம் என்றால் நாம் பின்பற்ற வேண்டியது, ஒவ்வொருத்தருடைய நித்தியமான தர்மம். சனாதனம் என்ற வார்த்தை பகவத்கீதையில் இருக்கு. சனாதனம் என்ற வார்த்தை பகவத்கீதையில் இருக்கு. அப்ப எதெல்லாம் சனாதனா? சனாதனம் என்றால் மாற்றம் இல்லாதது, சனாதனம் என்றால் நித்தியமானது. அப்ப எதெல்லாம் மாற்றம் இல்லாதது, எதெல்லாம் நித்தியமானது? பகவான் சனாதனா, பகவான் நித்தியமானவர், மாற்றம் இல்லாதவர். பகவானுடைய சிறிய அம்சம் ஜீவாத்மா, நாமளும் சனாதனா, நித்தியமானவர். இத பகவத்கீதையினுடைய 15ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், மமே வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. இந்த உயிர்வாழிகள் என்னுடைய அம்சம், நித்தியமானவங்க. அப்போ பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவானுடைய உலகம் சனாதன தாமம், பகவானுடைய உலகம் நித்தியமானது. அப்புறம் பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன், பகவானுடைய உலகம் நித்தியமானது, எனக்கும் பகவானுக்குள்ள உறவு நித்தியமானது, பக்தி. பகவானுக்கு எனக்குள்ள உறவு பக்தி தொண்டு நித்தியமானது. அப்ப சனாதன தர்மத்துல நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி, ஒருத்தர் குழந்தை பருவத்துல மாணவர் வாழ்க்கை பிரம்மச்சரியம். ஆன்மீக குருடைய குருகுலத்துல போய் தங்கி ஆன்மீக குருட்டு வேதம் கத்துக்கணும். 25 வயசுக்கு அப்புறம் சில பிரம்மச்சாரிகள் இல்லற வாழ்க்கைக்கு வந்துருவாங்க, குருகுலத்திலிருந்து வெளியில வந்துருவாங்க. ஏன்னா எல்லாருமே பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது. ஒரு சில பிரம்மச்சாரிகள் ஆன்மீக குருகுல இருந்து அங்க குருகுலத்திலேயே பிரம்மச்சரிய விரதம் இருப்பாங்க. சில மாணவர்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து இல்லற வாழ்க்கையில வருவாங்க. அந்த இல்லற வாழ்க்கை கிரகஸ்த ஆசிரமம், இல்லற வாழ்க்கை. இது 25 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும், 45 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இல்லறத்திலிருந்து ஓய்வு பெறும் வாழ்க்கை வனரப்பிரஸ்தம். அப்போ ஒரு குடும்ப தலைவன் 45 வயசு வரும்போது தன்னுடைய குடும்ப பொறுப்பை தன் மகன் கிட்ட கொடுத்துட்டு அந்த கணவன் மனைவி 2 பேரும் புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகும். விருந்தாவன், ரிஷிகேஷ், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத், பல்வேறு புனித ஸ்தலங்கள் இருக்கு. 50 வயசுக்கு அப்புறம் அந்த குடும்ப தலைவன் தன் மனைவி விட்டு பிரிந்து விட வேண்டும். அப்புறம் மோட்சத்தை நோக்கி போகணும். இதுதான் சனாதன தர்மம். ஒருத்தர் என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், எப்படி குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும், எப்படி குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறணும், இறுதியில் எப்படி இறைவனை அடையணும், இதை கற்றுக் கொடுப்பதுதான் வாழ்வியல் முறை. இந்த மனித வாழ்க்கையை நாம் எவ்வாறு சரியாக பயன்படுத்தி கொண்டு இறைவனுடைய திருநாட்டை அடைய வேண்டும் என்பதுதான் சனாதனம். தர்ம அர்த்த காம மோக்ஷா. என்னுடைய தர்மம் என்ன, நான் எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடையிறது, நான் எப்படி என்னுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறது, இறுதியில எப்படி மோட்சம் அடையும். இதுதான் சனாதன தர்மம். அப்போ நம்ம இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய வயசு என்ன, நான் இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறதுக்கு எப்படி நான் தயாராகிறது. ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல என்ன பிரச்சனைனா, தாமதமாக திருமணம் செய்யறாங்க.
22 வயசுல கல்யாணம் பண்ண வேண்டியவங்க 35-36 வயசுல கல்யாணம் பண்ண. அப்போ ஒரு ஆண்மகன் 35-36 வயசுல கல்யாணம் பண்ணா அவர் எப்படி வீட்டை விட்டு வெளியேற முடியும்? அவர் 35 வயசுல கல்யாணம் பண்ணாருன்னா அவர் பையனுக்கு 25 வயசு ஆகும்போது இவருக்கு 70 வயசு ஆயிடும். 70 வயசுல ஒரு உயிரோடு இருப்பாரானே தெரியாது. இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகுது. அப்போ சரியா சனாதன தர்மம் சரியான வாழ்வியல் முறையை கத்துக் கொடுக்குது. சரியான நேரத்துல திருமணம் நடக்கணும், சரியான நேரத்துல இல்லற வாழ்க்கையில் ஈடுபடணும், சரியான நேரத்துல இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறணும், சரியான நேரத்துல குடும்ப பற்றுதல் வெளியேறணும். இல்லாட்டி மீண்டும் பிறப்பு சக்கரத்துல மாட்டிக்கும். அதனால ஒருவர் இல்லறத்தை விட்டு வெளியேறணும். எப்போ? தன் இல்லற கடமையை முடித்து விட்டு. இல்லறத்தை விட்டு வெளியேறினா எனக்கு மனைவி வேண்டாம் கணவன் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், எனக்கு இல்லற வாழ்க்கை கசக்குது, என் மனைவி எனக்கு பிரியமா இல்ல, என் கணவர் என் அன்பா இல்ல, அப்ப வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா? நோ. அந்த தர்மம் முடிகிற வரைக்கும் இருந்ததாகும். எப்போ? தன் மகன் பொறுப்பேற்கிற வரைக்கும். அப்போ எல்லாரும் இல்லறத்தை விட்டு வெளியேற முடியாது. அந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற நேரம் வரும்போது வெளியேறும். சரி, அப்ப என்ன பண்றது? இந்த வர்ணாசிரம தர்மம் சனாதன தர்மம் கலியுகத்துல எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. லேட்டா மேரேஜ் பண்றாங்க, குடும்ப பற்றுதலால வெளியே வர்றதில்ல, சில நேரம் கணவன் மனைவி சண்டை போட்டு ஆரம்பத்திலேயே பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ மெனி ப்ராப்ளம். அப்போ ஒரே வழிதான் இருக்கு கலியுகத்துல. இப்ப யாரும் சட்டுன்னு வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அப்ப வீட்டில் இருந்து கொண்டே பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் நாமத்தை சொல்லணும், பிரசாதம் மட்டும் சாப்பிடணும். புலன்களை கட்டுப்படுத்த வேண்டுமானால் கிருஷ்ண பிரசாதம் மட்டும் சாப்பிடணும். ஏன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் நம்ம நாக்கு தான் காரணம். இந்த நாக்கு நல்ல உணவை சாப்பிடலைன்னா எந்த புலனையும் கட்டுப்படுத்த முடியாது. நாக்கு, வயிறு, பாலுறுப்பெல்லாம் ஒரே லைன்ல இருக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆகார சுத்தோ சத்வசுத்தி, சத்வசுத்தோ திரஸ்மிதி, ஸ்மிதி விப்ரலம்பே சர்வகிரந்தினா விப்ரமோக்ஷக. நம்ம உண்ணக்கூடிய உணவு சுத்தமா இருந்தா இந்த உடம்பு சுத்தமாகும். உடம்பு சுத்தமா இருந்தா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சா சாஸ்திரம் படிச்ச உடனே புரிஞ்சுக்கலாம். சாஸ்திரத்தை புரிஞ்சுட்டா மோட்சம் தான். அப்போ உணவுலதான் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க? வெளியில போய் சாப்பிடாதீங்க, கண்ட இடத்துலயும் சாப்பிடாதீங்க, வீட்டுல சாப்பிடுங்க. ஏன்னா வீட்டுல அம்மா அன்போட செய்வா. இப்ப வீட்டுல அம்மா தோசை சுட்டா, அப்ப என்ன பண்ணுவா? பிள்ளைக்கு என்னடா சாப்பிடுற, இன்னும் 2 சாப்பிடுறா, இன்னும் 2 சாப்பிடுறான்னு போடுவா. ஹோட்டல்ல தோசை விடுற என்ன பண்ணுவான்? எல்லாம் என் தலையெழுத்து, இவனுக்கெல்லாம் தோசை விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே பண்ணுவான். நேரம் 8:30 மணி ஆச்சு, 8:30 மணிக்கு சாப்பிட வந்திருக்கான், இவன் எப்ப சாப்பிட்டு போய் நான் எப்ப போறது அப்படின்னு அவன் நம்மளை கரித்து கொட்டி கண்டு தோசை விடுவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? ஏதாவது கெட்ட வார்த்தைகளை பேசிக்குவாங்க, தகாத விஷயங்களை பத்தி பேசுவாங்க, ஏதோ கெட்ட சிந்தனையோட பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றவனை பாதிக்கும். நம்ம உணவு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அது உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த வெளியில சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, அவங்க சிந்தனை சரியில்லைன்னா அதை சாப்பிட்றவங்களையும் பாதிக்கும். நம்ம யார் கையில வாங்கி சாப்பிட்றோமோ அவங்க எண்ணம் சுத்தமா இல்லைன்னா நாளுக்கு நாள் நம்மகிட்டே அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? பகவானது பிரசாதத்தை சாப்பிடணும். கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் அது சாப்பிடும்போது புலன்களை கட்டுப்படுத்தலாம். புனித நதியில நீராடணும். சுவாமி, நான் பெரம்பலூர்ல இருக்கேன், இல்ல நான் கும்மிடிப்பூண்டி பக்கம் இருக்கேன், இல்ல நான் சேலத்துல இருக்கிறேன், நான் எங்க புனித நதிக்கு போறது, கங்கைக்கு எப்படி போறது, யமுனைக்கு எப்படி போறது? வாய்ப்பு கிடைச்சா போலாம். ஏதோ விடுமுறை நாட்கள்ல கங்கா தீர்த்த ஸ்நானம் பண்ணலாம், யமுனையில போய் ஸ்நானம் பண்ணலாம். இப்ப வாய்ப்பு இல்லையே, எனக்கு வேலை இருக்கு, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. அப்ப வீட்டுல குளிக்கும் போது அந்த குளியர் அலையில தண்ணி மேல ஊத்திக்கிறதுக்கு முன்னாடி கங்கா 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 அப்படி கங்கையை நினைத்து கொண்டு, ஓ கங்கா தேவி பதித பாவனி, இந்த கங்கை நதி தான் எல்லா நதிகளுக்கும் ஆதாரம், அதனால கங்கையோடைய நாமத்தை பாடிக்கொண்டே குளிக்கலாம். இந்த கப்ல தண்ணி எடுத்துட்டு கங்கா கங்கா கங்கான்னு தலையில ஊத்திண்டா கங்கையில போய் குளிச்சா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். கங்கையை நினைத்தால், யாராவது வீட்டுல உட்காந்து கங்கையை நினைக்கிறாங்க, கங்கையை பூஜை பண்றாங்க, கங்கையை பத்தி பாடுறாங்க, கங்கையை பத்தி கேட்கிறாங்க, கங்கையை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கங்கையில போய் குளிச்சா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அது கிடைச்சிடும்.
அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அதனால நம்ம தனிமையில போய் இருக்கிறதுக்கான தைரியம் நமக்கு கிடையாது, அதற்கான சூழ்நிலையும் கிடையாது. அப்ப சத் சங்கத்துக்கு வரணும். சத் சங்கத்துல வந்து பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், பகவான் நாமத்தை கேட்கணும், பாடணும், ஜபிக்கணும், நான் பாகவதம் கேட்கணும். இது மூலமா நம்மை நாம் தூய்மைப்படுத்திக்கலாம். அடுத்தது 17வது ஸ்லோகம், 17th verse. 17வது பதம். அயசேன் மனசா சுத்தம் பிரவர்த் பிராமாக்ஷரம் பரம் மனோயஸ்சேஜிதஸ்வாசோ பிரம்ம பீஜம் அவிஸ்மரன். மேற்கூறியவாறு அமர்ந்த பின்பு 3 பிரம்ம அக்ஷரங்கள் அ உ ஓம் மனதில் நிலைக்க செய்ய வேண்டும். அதன் பின்னர் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பிரணவத்தை மறந்து விடாதிருக்கும் வகையில் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். சரி, இப்ப இங்க கொஞ்சம் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இங்க ஓம்ங்கிற மந்திரம் சொல்லியிருக்குன்னா அப்ப நம்ம ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும்? ஏன் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா ஜபிக்கணும்? இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் பகவானுடைய சப்த பிரம்மம், சவுண்ட் இன்கார்னேஷனா இருக்கு ஓம். அதாவது ஓம் என்கிற மந்திரம் மறைமுகமாக பகவானை குறிக்குது. ஓம் என்ற மந்திரம் பிரணவம் மறைமுகமாக பகவானை குறிக்குது. இங்க எந்த மந்திரம் எடுத்தாலும் ஓம் இல்லாம இருக்காது. ஓம் சிவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் சக்தியே நமக, ஓம் பார்வதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கார்த்திகாய நமக, ஓம் இந்திராய நமக, ஓம் அக்னியே நமக, எல்லா மந்திரத்திலும் ஓம் இருக்கு. அப்போ இந்த ஓம் என்ற மந்திரம் உச்சரிக்கிறது மறைமுகமா பகவானை நினைக்கிறது. ஆனா கலியுகத்துல இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த தியான யோகம் இதெல்லாம் வந்து கலியுக மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, நீங்க ஏன் மறைமுகமா பகவான் நினைக்கணும், நேரடியாக நினைக்கலாமே. அவ நேரடியா பகவான் நினைக்கிறது ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இது மகாமந்திரம். அப்ப மகாமந்திரம் உச்சரிக்கும் போது ஓம்கார மந்திரத்தை உச்சரித்த பலனை விட பன்மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். இது டைரக்ட் ப்ராசஸ். கோலோகர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தம். இது ஹரிநாம சங்கீர்த்தனம் நேரடியான ப்ராசஸா இருக்கு. அதனால நமக்கு கலியுகத்துல நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிக்கிற மந்திரம் வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு டைரக்டா பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த மகாமந்திரம் கொடுத்துருக்காரு. அப்ப மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதுனால மனதை ரொம்ப சுலபமா கட்டுப்படுத்திடலாம். ஓம்கார மந்திரத்தை தியானிப்பது செயற்கையா இருக்கும். அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அது மைண்டை ஒருநிலைப்படுத்த முடியாது, அது செயற்கையானது. ஆனா மகாமந்திரம் டைரக்ட் ப்ராசஸ், நேரடியான பக்தி யோகம்ங்கிறது நேரடியான முறை. ஓம்கார தியானம் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அது டைரக்ட் ப்ராசஸ் இல்ல, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கிருஷ்ணரை நினைக்கிறது முயற்சி பண்ண. பட் இங்க வந்து நமக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் வந்து ஹரே கிருஷ்ணா ஜபம்னு பிரபுபா சொல்றாரு. ஓகே, அடுத்த வர்ஸ் 18வது ஸ்லோகம். நிஷேத் விஷப்யோ அக்ஷான் மனசா புத்தி சாரதிஹி மன கர்மபிர் ஆஷிப்தம் சுபார்த்தே தாரயே தியா. படிப்படியாக மனம் ஆன்மீக முன்னேற்றம் அடைய அடைய புலனுக்குறிச்சி இருந்து அதை பின்னுக்கு இழுத்து கொள்ள வேண்டும். பிறகு புத்தியால் புலன்கள் அடக்கப்பட வேண்டும். பௌதிக செயல்களில் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்துள்ள மனதை முழு முதற் கடவுளின் தொண்டில் ஈடுபடுத்தி உன்னத உணர்வில் முழுமையாக அதை நிலைக்க செய்ய வேண்டும். அப்ப இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மனதை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது. ஏ மனமே இதை நினைக்காதே, ஏ மனமே அதை சிந்திக்காதே, ஏ மனமே அதை பத்தி பேசாதே, ஏ மனமே இதை பத்தி யோசிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்ப மனதை என்ன பண்ணணும், மனதை செயற்கையா கட்டுப்படுத்த முடியாது, அதை பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மனதை எப்படி பக்தி தொண்டில் ஈடுபடுத்துறது? திராயதே தி மந்திரக, மகா மந்திரம் மனதை விடுவிக்கக்கூடியது, மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது. பக்தி தொண்டுனாலே மனதை தூய்மைப்படுத்தக்கூடியதுதான். அப்போ மனதுக்கான பயிற்சி வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுதான் மனதுக்கான பயிற்சி. அப்போ ஒருத்தர் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறது மூலமா மனதை கட்டுப்படுத்த முடியும். பக்தி தொண்டு செய்யறது மூலமா புலன்களை கட்டுப்படுத்த முடியும். பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது மூலமா புத்தியை வந்து நல்ல ஷார்ப் ஆக்கிடலாம், புத்தியை கூர்மையாக்கிடலாம். அப்போ
மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்குவதற்கு நாம ஜபம், புலன்களில் உள்ள அழுக்குகளை போக்குவதற்கு பக்தி சேவை, அப்புறம் புத்தியில் உள்ள அழுக்குகளை போக்குறதுக்கு பாகவதம். இந்த மூன்றும் நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது. சரி, அடுத்தது 19வது பதம். தத்ரேகாவயம் யாயேத் அவ்யச்சின்னேன சேதசா மனோ நிர்விஷம் யுக்தா அதஹ கிஞ்சன ந ஸ்மரேத் பதம் தத் பரமம் விஷ்ணோர் மனோ யத்ர பிரசீததி. அதன் பிறகு விஷ்ணுவின் அங்கங்களின் மீது ஒவ்வொன்றாக முழு உடலை பற்றிய கருத்திலிருந்து விலகி விடாமல் நீங்கள் தியானிக்க வேண்டும். இவ்வாறாக அனைத்து புலன் பொருட்களிலிருந்தும் மனம் விடுபடுகிறது. வேற எதை பற்றியும் நினைக்க கூடாது. பரமபுருஷர் பகவானான விஷ்ணுவே பரமசத்தியமாக இருப்பதால் அவரில் மட்டுமே மனதால் பூர்ணமாக ஒத்துப்போக முடியும். அப்ப யார தியானிக்கணும்? தியாயதே விஷ்ணு, விஷ்ணுவை தியானிக்கணும். இன்னைக்கு பெரும்பாலும் கலியுகத்துல தியானம் பண்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்க அதை தியானம் பண்ணுங்க, நீங்க இதை தியானம் பண்ணுங்க, நீங்க ஒளிய தியானம் பண்ணுங்க, நீங்க விரும்புறத தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சதை தியானம் பண்ணுங்க. நோ, அதெல்லாம் கிடையாது. தியாயதே விஷ்ணு, தியானம்னா விஷ்ணுவை தான் தியானம் பண்ணணும். இப்போ இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், ஒரு 700 பேர் இருக்கிறோம். உங்ககிட்ட நான் எல்லாரும் சொல்றேன், எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் கண்ணை மூடி அந்த ஒளிய தியானம் பண்ணுங்க, பிரம்மத்தை தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். கடவுள் ஒரு பிரம்மம். ஓ என் அருமை ஆன்மீகவாதிகளே, நீங்க எல்லாம் இந்த சத்சங்கத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் கடவுளை தியானம் பண்ணுங்க. ஆனா அவருக்கு உருவம் கிடையாது. நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், இந்த 700 பேர்கிட்டையும் 770 பேர்கிட்டையும், இந்த ஆன்மீகவாதிகளே, பிரியமானவங்களே, நீங்க சத்சங்கத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்காந்து கடவுளே தியானம் பண்ணுங்க, அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றேன். எப்படி தியானம் பண்றது? என்னப்பா அது, கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறாரு, எப்படி தியானம் பண்றது? ஒருவேளை ஒளியா இருப்பாரோ, இல்ல இதுவா இருப்பாரோ, அதுவா அது யோசிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். அது ஒரு முடிவுக்கே வர முடியாது. அப்புறம் அந்த உருவமற்ற தன்மை மேல மனதை நிறுத்துவது ரொம்ப கடினமானதும். ஆனா அதே சமயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், என்ன சொல்றேன்? பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணுங்க, வாசுதேவனை தியானம் பண்ணுங்க. ஓ என் அருமை பக்தர்களே, நீங்க எல்லாம் வாசுதேவரை தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன். அப்ப எப்படி பண்ணுவீங்க? உடனே கண்களை மூடிக்கொண்டு வனமாலி கதி சாங்கி ஷங்கி சக்ரேஷனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷது. ஓ, பகவான் வாசுதேவனை தியானம் பண்ணணுமா? ரொம்ப ஈஸியா இருக்குமே. அவருடைய நிறம் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல காது வரை நீண்ட கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை அணிந்திருப்பார், மார்புல ஸ்ரீவஸ்த குறியிருக்கும், கழுத்துல கௌஸ்துமணி அணிஞ்சிருப்பார், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருப்பார், ஒரு கையில சங்கமும் ஒரு கையில சக்கரமும் இன்னொரு கையில கதையும் இன்னொரு கையில தாமரையும் வச்சுருப்பார். அப்படியே சூரியனை போல பிரகாசிப்பார். தலைமுடியெல்லாம் சுருள் சுருளா இருக்கும். அழகா ஒரு கீழே வச்சுட்டு இருப்பார், அதுக்கு மேல ஒரு மயிர்பீலி வச்சுட்டு இருப்பார். அவ்வளவுதான். இது அப்படியே அந்த ரூபத்தை தியானம் செஞ்சு பேரானந்தம் அடையும். இப்ப இது அவ்வளவு ஈஸியா இருக்கு. அப்போ ஒருத்தர் தியானிக்க வேண்டும் என்றால் பகவானுடைய ரூபத்தை தியானிக்க வேண்டும். விஷ்ணு, கிருஷ்ணா, நாராயணர், எண்ணற்ற ரூபங்கள் பகவான் எடுத்துன்ற அந்த ரூபங்களை ஒருத்தர் மனதை பதிக்க வேண்டுமே தவிர ஒளியா இருக்கு, இல்ல உருவம் இல்ல, வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை மனதை ஒருநிலைப்படுத்துவது. அதனாலதான் பாகவதம் சொல்லுது, பகவானை தியானிக்க வேண்டும். அது மட்டும்தான் மனதோடு பூர்ணமா ஒத்து போகும். என்ன சொல்லிருப்பாருங்க, அழகான ஒரு வேர்டு. விஷ்ணுவே பரமசத்தியமாக இருப்பதால் அவரில் மட்டுமே மனதால் பூர்ணமாக ஒத்து போக முடியும். வேற எதுவும் மனசு கோஆபரேட் பண்ணது. வேற எந்த முறையிலையும் மனதை நிலைநிறுத்த முடியாது. சரி, அப்போ சைலண்ட் மெடிடேஷன் ஆல்சோ வெரி டிஃபிகல்ட். ஒண்ணுமே செய்யாம அமைதியா உட்கார்ந்து விஷ்ணு தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதே சமயம் நாம் ஜெபத்தை தியானமா செய்யும் பொழுது ரொம்ப சுலபமா பகவானை தியானிச்சிடலாம். ஜெபமாலை கையில வச்சுட்டு கீழே உட்காந்து துளசி முன்னாடி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே அப்படி இந்த நாமத்தை காதுல கேட்டு பகவானை தியானிக்கும் போது
அந்த மெடிடேஷன் வந்து அப்படி கிளியரா பர்ஃபெக்டா இருக்கும். அந்த ரியலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அடுத்தது 20th verse, கடைசி ஸ்லோகம், 20வது பதம். ரஜஸ்தமோப்யாம் ஆஷிப்தம் விமூடம் மன ஆத்மனஹ யச்சேத்தாரணயா தீரோ ஹந்தியா தத்கிருதம் மலம். ஒருவரது மனது பௌதி இயற்கையின் ரஜோகுணத்தால் தொடர்ந்து கிளர்ச்சிக்கும் இயற்கையின் தமோ குணத்தால் குழப்பத்திற்கும் காரணமாகிறது. ஆனால் விஷ்ணுவின் உறவால் அத்தகைய கருத்துக்களை ஒருவன் சீர்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறாக அவற்றால் உருவாக்கப்பட்ட அசுத்தங்களை களைவதன் மூலம் அவன் சாந்தம் அடைகிறான். சரி, ரொம்ப தெளிவான இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நம்முடைய மனதிலால் எழக்கூடிய கிளர்ச்சி, மனதுடைய தூண்டுதல், குழப்பம், கிளர்ச்சி, பயம், காமம், கோபம், அறியாமை, இதுக்கு எல்லாத்துக்கும் மையமா திகழ்றது மனம். அப்ப இந்த மனதில் உள்ள அழுக்குகள் எப்படி போக்குறது? இது எதனால வந்தது? ரொம்ப அழகா சொல்றது பாகவதம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதையே சேதயேதம் அனாவிருத்தம் சிதம் சாத்வே பிரசீததி. இந்த மனதில் எழக்கூடிய குழப்பங்கள், கிளர்ச்சிகள், அப்புறம் தேவையில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் ரஜோ குணத்தின் தாக்குதலாலும் தமோ குணத்தின் தாக்குதலாலும் வரக்கூடியது. தமோ குணம் என்றால் அறியாமை, ரஜோகுணம் என்றால் முட்டாள்தனமாக செயல்படும். அப்ப இந்த ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய தாக்கத்தினாலதான் நம் மனது வந்து நிலை இல்லாமல் குழம்பிக் கொண்டே இருக்கிறது. அப்ப மனது சாத்விகமான குணத்துக்கு வரணும். எப்ப நம்ம மனது சாத்விகமான குணத்துக்கு வருதோ அப்ப ரொம்ப ஆனந்தம். ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞானா முக்த சங்க சஜாயது. சாத்விகமான குணத்துக்கு வரும்போது மனசு ஆனந்தம். ஏன் ஆனந்தம்னா அது பகவான் நிலை பெற்று, பகவானுடைய தாமரை திருப்பாத்து நிலை பெற்று. அப்ப ரஜோகுணம் தமோ குணத்தினால காமமும் கோபமும் அதிகரிக்கும். ஏன் ஒருத்தருக்கு கட்டுக்கணங்காத ஆசை? ரஜோகுணத்தினால. ஏன் ஒருத்தருக்கு பேராசை? ரஜோகுணத்தினால. ஏன் ஒருத்தருக்கு சோம்பேறித்தனம்? தமோ குணத்தினால. ஏன் ஒருத்தர் அறியாமல் இருக்கார்? தமோ குணத்தினால. அப்போ நம்மளுடைய மனது குழப்பத்திலும் கிளர்ச்சியிலும் இருக்கிறது காரணம் ரஜோகுணம் தமோ குணம். அதனாலதான் நம்ம சத்சங்கத்துக்கு வரணும். சத்சங்கத்துல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாத்விகமான குணத்துக்கு மாறிண்டு வரும். அந்த சத்துவ குணத்துல சத்சங்கத்துக்கு வந்து சாத்வீகமான குணத்துக்கு மாறும் போதுதான் நமக்கு அமைதி, பொறுமை, சகிப்புத்தன்மையில கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இப்ப சத்சங்கத்துல வந்து என்ன பண்றோம்? சாண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். முதல்ல நம்பிக்கை, ஆதோ ஸ்ரத்தா. முதல்ல நம்பிக்கை, சரி சத்சங்கத்துக்கு போனா நல்லது நடக்கும், நல்ல விஷயங்களை கத்துக்கலாம், நல்ல குணங்களை வளர்த்துக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை, ஆதோ ஸ்ரத்தா. அத சாது சங்கா, சாதுக்களுடைய சங்கம். சாதுக்கள் என்ன பண்றாங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சாதுக்களுடைய சங்கத்துல வந்து நாம ஜபிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் கேட்கிறோம். இது பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? முதல்ல ஆதோ ஸ்ரத்தா நம்பிக்கை, அப்புறம் சாது சங்கா. சாது சங்கத்தை வந்து பஜன கிரியா, பக்தி தொண்டை பயிற்சி பண்றோம். பக்தி தொண்டை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா அனர்த்தங்கள் போயிடும். அனர்த்த நிவர்த்திஷா. அனர்த்தங்கள் என்னது? இதெல்லாம் அனர்த்தம். மனசுல குழப்பம், பயம், ஏக்கம், கவலை, அறியாம, துன்பம், நிறைய நம்மளை போட்டு ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கோம். நம்ம மனதுதான் நம்மளை போட்டு அப்படி ஆட்டி பறிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த மனதை பக்தி தொண்டால் பகவானிடத்தில் நிறுத்த வேண்டும். அப்புறம் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பக்தி செஞ்சுட்டு வந்தோம்னா பக்தியில உறுதி ஆயிரும். பக்தியில உறுதி ஆயிட்டா பகவான் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். பகவான் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு அது அன்பாக மாறும். அந்த அன்பு பாவமாக மாறும். அதுக்கப்புறம் அது பிரேமமாக பகவான் மேல காதலாக மாறும். அந்த ஆனந்தம் பேரானந்தம். அதனால இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆதோ ஸ்ரத்தா, அத சாது சங்க, அத பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்திஷ்டா, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா. பிரேமா இஸ் அவர் அல்டிமேட் கோல். நம்முடைய உண்மையான நோக்கம் வந்து கிருஷ்ணர் மேல களங்கமில்லாத அன்பு அடையணும், பகவானுடைய உலகத்துக்கு திரும்பி போகணும். அப்படின்னா நம்ம பக்தர் சங்கத்துல வந்து பாகவதம் கேட்டு நாம ஜபம் பண்ணி பகவானுக்கு சேவை பண்ணி நமது மனம், புத்தி, புலன்கள் எல்லாம் பகவான் செயலில் ஈடுபடுத்தும். இப்படி இதெல்லாம் தூய்மை அடையும் போது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பேரானந்தத்தை அனுபவிப்போம்.
அதை வார்த்தையால சொல்ல முடியாது. அதனால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா இந்த பக்தியை கொஞ்சம் கூட கவனமா சந்தோஷமா பண்ணிட்டு வரும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி